ஹாய் கைஸ், வெல்கம் டு எம்பவர் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் அண்ட் மெயின்ஸ் பேப்பர் 3ல் வரக்கூடிய எக்கனாமிக் சப்ஜெக்ட் நம்ம சேனலில் கூட மினி டெஸ்ட் சீரீஸ் சொல்லியிருந்தோம். ஓகேவா? அந்த டெஸ்ட் சீரீஸில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு டவுட் என்ன அப்படின்னா, சிலபஸ்லேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, அதிலேருந்து எங்கே ரெஃபர் பண்ணால் அதுக்கான நோட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு தேவையான மினி சீரீஸ் போட போகிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து அதனுடைய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அது கூடவே மே 8ஓட லாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அன்னைக்கு தான் லாஸ்ட் ரெஜிஸ்டர். ஓகேவா? அன்னைக்கு நீங்கள் 8th ரெஜிஸ்டர் பண்ணிங்களா தான் 9க்கு உங்களுக்கு நாங்கள் கொஷின் கொடுத்துருவோம். 9க்கு வந்து நாங்கள் 9ஆம் தேதி வந்து உங்கள் கையில் கொஷின் கொடுத்துருவோம். நீங்கள் அந்த ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி 10க்கு நீங்கள் ஆன்சர் எங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன டைமில், இந்த கொஞ்சம் டைம் ஓகேவா, வீட்டில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு சேர்த்தியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் காமனான சப்ஜெக்ட். ஓகேவா? ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 டெஸ்ட்டுக்கு வந்து 6 டெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு 6 டெஸ்ட் கிடைக்கும். ப்ளஸ் அது கூடவே ஒரு ஃபுல் டெஸ்ட் கிடைக்கும். 250 மார்க்கான உங்களுக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் கிடைக்கும். ப்ளஸ் இந்த 6 டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 டெஸ்ட்லேயும் வந்து 8 கொஷின் எக்ஸாமில் வர மாதிரியே 4 10 மார்க் 4 15 மார்க் கொடுத்து எழுத சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இதுக்கான நோட்ஸ் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் நீங்களே நாங்கள் மெட்டீரியல் தந்துட்டு இதில் இருக்கிறத அப்படியே படித்து எழுதுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெருசாக எதுவுமே கற்றுக்க மாட்டீங்க. ஓகேவா? இந்த டெஸ்ட் சீரீஸோட எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து மேம்படுத்தணும். உங்களுக்கு எது வருது, எது வரல, அது மாதிரி கண்டுபிடிச்சி அதை உங்களுக்கு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம். ப்ளஸ் உங்கள் ஓன் ஆன்சரை நீங்களே ஸ்ட்ரக்சர் பண்ணோம். ஓகேவா? அடுத்து எங்களோட ஆன்சரை எழுதி கொடுத்ததை நம்ம அப்படியே படிச்சுட்டு போய் எழுதுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஓன் ஆன்சரை நீங்களே ஸ்ட்ரக்சர் பண்ணோம். ஓகேவா? அதுக்காக தான் நாங்கள் இப்படி தந்துட்டுருக்கோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். யார் இதில் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் வேணும், எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது சார், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு புரியல அப்படின்னா, நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க இன்றைக்கான டாபிக் பார்ப்போம். ஓகே கைஸ், நம்மளுக்கு தெரியும் நமக்கு வந்து இது எங்கே வருது, எக்கனாமிக்ஸ் வந்து தேர்டு பேப்பரில் தேர்டு சப்ஜெக்டாக வரும். ஓகேவா? யூனிட் 3யாக வரக்கூடாது. தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமி, current economic trends and impact of global economy on India. இது எந்த மாதிரியான சப்ஜெக்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த இம்பேக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி ஆஃப் இந்தியா. ஓகேவா? இப்போ மொத்த கண்ட்ரியில் இப்போ அமெரிக்காவில் வந்து எக்கனாமி வந்து வீழ்ச்சி அடைஞ்சால் இந்தியாவில் என்ன நடக்கும்? ஓகேவா? இப்போ சைனாவில் வீழ்ச்சி அடைஞ்சால் இந்தியாவில் என்ன நடக்கும்? ஓகேவா? அது மாதிரியான இதுதான் இந்த மாதிரியான டாபிக்ஸ் இதில் வரும். அடுத்து கரண்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனுக்கு மாற்றி நித்தி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அப்போ அதை பற்றி வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனாவது ஃபைனான்ஸ் கமிஷன் பற்றி வரும். ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய growth ரேட் என்ன, இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபிஸ்கல் பாலிசி என்ன, இப்போ இருக்கக்கூடிய மானிட்டரி பாலிசி என்ன. ஓகேவா? இதை பற்றியெல்லாம் வரும். ஓகேவா? அதுதான் இந்த சிலபஸ். ஓகே, இதில் எங்கெங்கன்னு சார் படிக்கலாம், பெஸ்ட் புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th 12th எக்கனாமிக். ஓகேவா? எக்கனாமி ப்ளஸ் அது கூடவே 11th 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ். ஓகேவா? இந்த 2 புக் ரெஃபர் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து ஒரு 80% இந்த 2 புக்கை ரெஃபர் பண்ணிங்களாவே உங்களுக்கு வந்து 80% டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிரும். உங்களுக்கு தேவையான மீதி 20% எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நெட் சோர்ஸில் நிறைய கிடைக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பைஜூஸ் அது மாதிரியான இதெல்லாம் நல்லாவே இருக்கும். இன்சைட் ஐஏஎஸ் அப்படின்லாம் ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் நல்லாவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஸ்டாண்டர்டான புக்ஸ் ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ்க்கு ரமேஷ் புக் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு புக்கில் அதை பார்த்தீங்கன்னா கீ கான்செப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் இருக்கும். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதே ரெஃபர் பண்ணிங்களா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அந்த 80% கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணிங்களாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா அந்த கீ கான்செப்ட் சொன்னாங்க இல்லையா, அந்த புக்கை பேஸ் பண்ணி எடுத்ததுனால இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. நமக்கு தெரியும் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி என்ன, இதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இதனுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா, இதை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில் 7th லெசன்லேயே நம்ம இதை பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி தான் கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து டெமோகிராஃபி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த டாபிக், அந்த லெசனில் இதுக்கு அடுத்த டாபிக் என்ன, டெமோகிராஃபி தான். பாப்புலேஷன் சைஸ் என்ன, பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன, ஓகேவா, பர்த் ரேட் எவ்வளோ, டெத் ரேட் எவ்வளோ, இங்கே இருக்கக்கூடிய லிட்ரேசி ரேட் எவ்வளோ, அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த டெமோகிராஃபி வரும். அடுத்து நேஷ்னல் இன்கம். நமக்கு இன்கம் தெரியும், 12th இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் 10th புக்லேயும் இருக்குது, நம்மளுடைய 10th புக்கில் இருக்குது. அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிலேருந்து நீங்கள் எடுத்தீங்களாவே போதும். அடுத்து இது நேஷ்னல் இன்கம் பார்த்தீங்கன்னா பேசிக் டேர்ம்ஸ், ப்ளஸ் அது கூடவே இது பார்த்தீங்கன்னா போதும். ஜிடிபியை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு போதும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே அவுட் சோர்ஸில் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம சேனலில் இதுக்கான வீடியோஸ், இந்த டாபிக்ஸான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து நியூ எக்கனாமிக் பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயும் நல்லாயிருக்கு, நித்தி ஆயோக் ஸ்கூல் புக்ஸில் நல்லாயிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளி சோர்ஸ் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வீடியோவில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாவே போதும். ஓகேவா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர். ஓகேவா, இந்த இதுதான் கொஞ்சம் வெளியே நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நம்ம புக்லேயே இருக்குது. ப்ளஸ் அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் சிஸ்டம் நம்ம புக்கில் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா, இந்த க்ரீன் ரெவல்யூஷன் நம்ம புக்கில் அப்படியே இருக்கும். ஆனால் மொத்த டாபிக் இந்த கிராப் இன்சூரன்ஸ். ஓகே, கிராப் இன்சூரன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபசல் பீமா யோஜனா. ஓகேவா, இது மாதிரி ப்ளஸ் இதனோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிராப் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுனால இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபசல் பீமா யோஜனா அதை எழுதினீங்களாவே போதும். இது மாதிரி நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் சின்னதாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்களாவே போதும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் இருக்குது. பாலிசி பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் அப்படியே இருக்குது, பாலிட்டி புக்கில் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, இதெல்லாமே வந்து நம்ம புக்கில் இருக்குது. ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காமர்ஸ் புக்கில் அப்படியே இருக்குது. இது மட்டும்தான் நீங்கள் வெளியே எடுக்கிற மாதிரி வரும். ஓகேவா, இது மட்டும்தான் நீங்கள் வெளியே அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வந்துச்சு. இந்த டாப்பிக்கில் செஸ் கேட்டிருந்தாங்க, செஸ் அப்படியே டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. இந்த டாப்பிக்கில் ப்ரைஸிங் பாலிசி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ப்ரைஸிங் பாலிசி பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்து அதுக்கு மேலே இருக்க டாப்பிக்கில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டிருந்தாங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ஒன்று, என்டிசி ஒன்று. ஓகேவா, இது ஒரு 10 மார்க்கில், இதில் ஒரு 15 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. இதிலேருந்து ஒரு 10 மார்க் கேட்டிருந்தாங்க. வீக்னஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது. நீங்கள் வந்து ஜாகிரஃபி ஓரியன்டாக இதை பார்க்க தேவையில்லை. இவ்வளோ லென்த்தில் இருக்குது, இவ்வளோ இதில் இருக்குது அப்படிங்கிறவில்ல, இதாக பார்க்க தேவையில்லை. நீங்கள் எக்கனாமிக் ஓரியன்டாக எடுக்கலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால ஓகே, இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்குது. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஓகேவா, நிறைய மார்க்கெட்டிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் இது பண்ணிங்களா போதும். ஓகேவா, இது வந்து நீங்கள் இது மாதிரி எக்கனாமி மாதிரி எத்தனை ஸ்டேஷன் இருக்குது அது மாதிரி எக்ஸாக்டான டேட்டா கொடுக்கலனாலும் உங்களுக்கு எக்கனாமியோட ரிலேட் பண்ணி எழுதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் அப்படியே இருக்குது. நம்ம புக்கில் 12th புக்கில் இதை பற்றி அப்படியே இருக்குது, எக்கனாமிக்ஸ் புக்கில். ப்ளஸ் காமர்ஸ் புக்லேயும் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிற லெசனில் இந்த பேங்கிங் ப்ளஸ் இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி. ஓகேவா, ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா, சென்ட்ரல் பேங்க்ஸ், பேங்கிங், மணி அதை பற்றி இருக்கும். ஓகேவா, மணி அண்ட் ஃபைனான்ஸ் பற்றி இருக்கும். கமர்ஷியல் பேங்க்ஸ் பற்றி இருக்கும். ஓகேவா, இந்த நான் ஃபைனான்ஷியல் பேங்கிங்ஸ் அதை பற்றியும் இருக்கும். நீங்கள் வந்து எது பார்க்கணும், நான் இந்த சப்ஜெக்டில் எது சார் வெளியே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஷியல் ரிஃபார்ம்ஸ், இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் ஃபைனான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கும்போது சில கமிட்டிஸ் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, ஃபைனான்ஷியல் ரிஃபார்ம்ஸுக்கு சில கமிட்டிஸ் இருக்கும், அதை பார்க்கணும். ப்ளஸ் அது கூட என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த ஃபைனான்ஷியல் ரிஃபார்ம்ஸுக்கு போதுமானது. ஓகே, இந்த ஃபைனான்ஷியல் ரிஃபார்ம்ஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேஷனலிசம் ஆஃப் பேங்க். ஓகேவா, வங்கிகளை ஓகேவா நாட்டுடைமை ஆக்குனது. இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மூவ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். இந்த வருஷம் வந்து எக்ஸப்டட் கொஷின் தான். 1969 பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே வந்து ஒரு 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 2019ஓட 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த 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 இயரில் நீங்கள் இந்த கொஷின் எக்ஸப்ட் பண்ணலாம்.
உங்களுக்கு அனலிட்டிக்கலான கேட்கறதுக்கும் இதில் சான்ஸ் இருக்குது. அந்த நேஷ்னலிசம் ஆனதுனால என்ன பெனிஃபிட், என்ன இது, உங்களோட கருத்து என்ன, அது மாதிரி கேட்கக்கூடிய சான்சஸ் இந்த டைம் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி ரெடி பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் அப்படியே புக்லேயே, நம்ம புக்கில் 12th புக்கில் அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் காமர்ஸ் புக்கில் நல்லாயிருக்கும். நான் டேக்ஸ் இது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் புக்கில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறோம் இந்த கேனன் ஆஃப் டேக்ஸேஷன் இருக்கும். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னால் ஒன்றும் இல்லை, பட்ஜெட் தான் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்த் இருக்கும். ஃபைனான்ஸ் கமிஷன் நம்ம பாலிட்டியும் பார்ப்போம், ப்ளஸ் இங்கேயும் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஃபைனான்ஸ் கமிஷன்னா என்ன, அதனுடைய வேலை என்ன, ஓகேவா, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்களாவே போதும். அடுத்து ஃபிஸ்கல் பாலிசி. போன டைம் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஃபிஸ்கல் பாலிசிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது எந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் பாலிசி வந்து எது மாதிரி ஹெல்ப் பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்த 3 லைன்லேருந்து 2 கொஷின் வந்திருக்கு. இந்த 3 லைன்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. இந்த 3 லைன்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. இந்த 3 லைன்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. ஓகேவா? இப்படி நீங்கள் இதை வந்து சின்ன சின்னதாக நீங்கள் டீகோட் பண்ணி படிச்சிங்க, எக்ஸாமுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கடைசி நேரத்தில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டாகவும் போகலாம். லாஸ்ட் டைம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. மானிட்டரி பாலிசி அண்ட் ஆர்பிஐ பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசியை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அது மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இன் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம புக்கில் நல்லாயிருக்கு. பாவர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் அப்படியே இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து சும்மா நம்ம புக்கில் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இது கரண்ட் அஃபேர் ஓரியன்ட், சரியா? கரண்ட் அஃபேர் ஓரியன்டான பாவர்ட்டி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் இன்ஃப்ளேஷனில் நம்ம புக்கில் அப்படியே இருக்குது. இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கிறது வேறு. ஓகேவா? இதை நீங்கள் வெளியே ரெஃபர் பண்ணணும். அடுத்து இந்த சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத் வந்து நம்ம புக்லேயே இருக்குது, 12th புக்கில் இருக்கும். அடுத்து இந்த ஜென்ரல் இஷ்யூலாம் நம்ம வந்து சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு உமன் எம்பவர்மெண்ட், அதை பற்றி தான் இந்த ஜென்ரல் இஷ்யூவில் பேச போகிறோம். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஓகேவா, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் டு எம்பவர் உமன் எக்கனாமிக்கலி, ஓகேவா, அது மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் ட்ரேட். ஓகேவா? இங்கே இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஓபி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி, அடுத்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட், எஃப்டிஐ, இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா அப்படியே காமர்ஸ் புக்கில் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு இது வந்து நீங்கள் கரண்ட் ஓரியன்டாக படிக்கணும். குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் கரண்ட் ஓரியன்டாக படிக்கணும். ஏன்னா இப்போ வந்து கொரோனாவால் நிறைய எக்கனாமி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ இந்தியன் எக்கனாமி சேர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஓகேவா? உலக எக்கனாமி வீழ்ச்சி அடைஞ்சதுனால இந்தியன் எக்கனாமியும் சேர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அது எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து அப்படியே ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சார்க் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்படியே டேரெக்டாகவே சார்க்கோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்த இதை இங்கே எழுதணும். இது மாதிரி தனித்தனியாக தேடி வச்சுக்கோங்க. இது நம்ம புக்கில் இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் பற்றி இருக்கும். ஏஷியன், பிரிக்ஸு, ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், இதை பற்றி அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பற்றி இருக்குது. தமிழ்நாடை பற்றி நீங்கள் நிறைய இது பண்ண வேண்டாம். நம்ம 11th புக்கில் இருக்குது. அதுலேயே இந்த டேட்டாஸ்லாம் அப்படியே இருக்குது. இந்த ஜிடிபியோட டெஃபினிஷன் தான் ஜிஎஸ்டிபிக்கும் வரும். அங்கே கண்ட்ரின்னு வரும், இங்கே ஸ்டேட்னு வரும். அதனுடைய டேட்டா மட்டும் மாறும். ஓகேவா? ஜிஎஸ்டிபி எவ்வளோ, இங்கே பர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ, ஓகேவா, அது மட்டும் தான் மாறும். டெமோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு நமக்கு தெரியும். அங்கே என்ன அந்த 7 டேர்ம்ஸ் பார்க்குறோம்ல, அந்த 7 டேர்ம்ஸும் இதில் வரும். ஓகேவா? இங்கே அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் எக்கனாமிக் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது, ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் என்னென்ன அதிகமாக தயாரிக்கிறோம், அது மாதிரி மட்டும் பார்த்துட்டிங்களா போதும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன் டைம் இது ஒரு குரூப் 2 கொஸ்டின். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்களா கொஞ்சம் நல்லது. அடுத்து இந்த என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமர்ஸ் புக்கில் இருக்குது. ஓகேவா? 12th காமர்ஸ் புக்கில் இருக்கிறது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாகிரஃபி ப்ளஸ் இந்த புக்லேயும் இருக்குது. ஜாகிரஃபி புக்லேயும் இருக்குது, நம்ம எக்கனாமி புக்லேயும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர், டிரான்ஸ்போர்ட், ஓகேவா, அது மாதிரி வரும். ப்ளஸ் இது மாதிரி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த்து, ஓகேவா, அது மாதிரி வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்மால் ஹெல்ப் குரூப்ஸ்.
செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பார்க்குறோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது காமர்ஸ் புக்கில். இந்த எம்எஸ்எம்இஸ் ப்ளஸ் இந்த லெசன் அப்படியே இருக்கும். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸும் இருக்கும். ஓகேவா, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நீங்களாம் வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சிங்களா போதும். ரூரல் எம்பவர்மெண்ட், ஓகேவா, எப்படி எக்கனாமி உமன் எம்பவர்மெண்ட் வந்து எப்படி எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். ஓகேவா, அதுக்கு தான் நம்ம இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் பாவர்ட்டி நம்ம புக்கில் அப்படியே இருக்கும். ரூரல் பாவர்ட்டி, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஓகேவா, இது அப்படியே இருக்கும். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பொல்யூஷன்ஸ், ஓகேவா, நம்ம அங்கே மேலே என்விரான்மெண்ட்டில் படிக்கக்கூடிய பொல்யூஷன்ஸ், ஓகேவா, அந்த பொல்யூஷன்ஸ் அதை பற்றி தான் இந்த சப்ஜெக்டில் வரும். அடுத்து ரீஜனல் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, ஓகேவா, பாவர்ட்டி, அர்பனைசேஷன், ஓகேவா, சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், ஓகேவா, இதை பற்றி தான் இந்த எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸில் எடுக்கணும். அடுத்து இந்த லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஆர்டிக்கல் இருக்குது. ஓகேவா, லோக்கல் ஃபைனான்ஸ் எப்படி கிடைக்குது, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி கிடைக்கிது, பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் எப்படி ஃபைனான்ஸ் கிடைக்கிது, அதை பற்றி படித்தாங்களா போதும். இந்த ரீசன்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு கரண்ட்டாக நீங்கள் விஷன் 23, ஓகேவா, விஷன் 2023 அப்படிங்கிற அஜெண்டா வந்து நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகேவா, அதை பற்றி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர் அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன், ஓகேவா, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அந்த ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ் க்ரைசிஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் கொரோனா ப்ளஸ் ஆர்பிஐ, கொரோனா ப்ளஸ் கவர்மெண்ட், ஓகேவா, ஃபிஸ்கல் பாலிசி, இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஓகே, இதை நீங்கள் எப்படி சார் பிரித்து கொடுக்க போகிறீங்க சார், நீங்கள் வந்து 6 டெஸ்ட்டில் இதெல்லாம் எப்படி கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் ஒரு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா, அது மாதிரி ரெண்டு டாபிக் சின்னதாக ஒரு ரெண்டு டாபிக் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதில் நம்ம ஒரு 68 கொஷின் எடுப்போம். ஓகேவா, நம்மளுக்கு வந்து எக்கனாமியில் மட்டும் 68 கொஷின் வந்து நம்ம கையில் இருக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் முடியும் போது. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பார்த்தீங்கன்னாவும் ஃபுல்லாகவும் டைரெக்டாகவும் இருக்காது, இன்டைரக்டாகவும் இருக்காது, எல்லாமே கலந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேவா, ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து லாஸ்ட் டைம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா, நீங்கள் வந்து அது மாதிரியான கொஷின்ஸ் தான் நாமளும் செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரீஸ் முடியறதுக்குள்ளே உங்களுக்கான ஐடியாஸ் கிடைச்சிரும், ப்ளஸ் உங்களுக்கு அப்ரோச்சஸ் அது எல்லாமே கிடைச்சிரும். ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கரண்ட் அஃபேரும் நம்ம ஒரு தனியான ஒரு டெஸ்ட், இது மொத்தம் இந்த சிலபஸ் ஒரு 5 டெஸ்ட்டில் கவர் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது எல்லாமே சேர்த்து இந்த மொத்த சிலபஸ்லையும் சேர்த்து 20 கொஷின்ஸ் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவோம். இந்த 20 கொஷின்ஸ் பார்ப்போம். அந்த 20 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக இருக்கும். அந்த 20 கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னா அந்த மார்னிங் தான் அனுப்போம். நீங்கள் அன்றைக்கி ஈவினிங்குள்ளே அதுக்கான ஆன்சர் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து 5 நாள் கேப் கொடுப்போம் அந்த லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு மொத்தம். ஏன்னா அது 250 மார்க் டெஸ்ட் அப்படிங்கும்போது அதுக்கு நாங்கள் 5 நாள் கேப் கொடுப்போம். அந்த 5 நாள் கேப்பில் நீங்கள் இந்த சிலபஸ் படித்து முடிச்சுட்டு நாங்கள் கொஷின் அனுப்புவோம், அதுக்கான ஆன்சர் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா, இதுக்கு என்ன சார் ட்ரிக் என்ன, இப்போ வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நோட்ஸ் எடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் போயிடும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுங்க. ஓகேவா, அந்த நோட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய சிங்கிள் வேர்டுக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேபிட்டல் ஃபார்மேஷனாக ஒரு நோட்ஸ் எடுங்க. என்இபியா அதுக்கான டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னாவே போதும். எக்கனாமி பொறுத்தவரையும் டேட்டா, கரண்ட் டேட்டா, இப்போ ஐஎம்எஃப் ரிலீஸ் பண்ண டேட்டா, வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண டேட்டா, நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ண ஏதாவது ரிப்போர்ட்டு, இது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் வச்சு ஒரு வீடியோ போடுவோம். ஓகேவா, லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் கொஷின் ஒரு ஸ்டாட்டிக் கொஷின் எடுத்து அது ரெண்டும் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். ஓகே கைஸ், உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஓகேவா, 8th தான் லாஸ்ட் டேட். உங்களுக்கு கண்டிப்பாக சேர்ந்தீங்களா இந்த மெயின் சீரிஸ் வந்து நாங்கள் நிறைய பேசிட்டோம், அதை பற்றி அப்ஜெக்டிவ்ஸ், அதை ஏன் எதுக்கு பண்ணுறோம், ஏன் எப்போ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நிறைய பேசிட்டோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் முடியும் போது நீங்களே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், உங்களுக்கு லேர்னிங்காக இருக்கும். ஒரு அந்த 6வது டெஸ்ட்லேருந்து நீங்களே ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்களே உங்களுக்கான டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸை நீங்களே உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா, இதுதான் எங்களுடைய சஜஷன். ஓகேவா, யார் தேவைப்படுறாங்க, ஓகேவா, இதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் சார்,
இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், நாளையோட ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஓகேவா? இன்றைக்கி ஈவினிங்கோட 8ஓட உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஓகேவா? தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நாங்கள் வந்து 9ஓட ஓகேவா 9 மார்னிங் வந்து உங்களுக்கு கொஷின் கொடுத்துருவோம். அதுக்காக 8ஓடவே நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேவா? வேணும்னா நீங்கள் அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம சார்கிட்ட இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.